கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 3:16, ரோமன்ஸ் 3:16. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. எப்படி? நாசம், நிர்பந்தம் 2 காரியம்தான் அவங்களுடைய வழியிலே இருக்குது. நீங்கள் 59வது அதிகாரம் ஏசாயால 7வது வசனம் பாருங்கள். அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது, ரொம்ப வேகமாக இருக்கிறது. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள், பால் கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. என்ன? பால் கடிப்பும் அழிவும். அப்போ அவங்களுடைய வழியில் எப்படி இருக்குது? நாசம், நிர்பந்தம். இங்கே நாசம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, இங்கே கிரேக்க மொழியில் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அதாவது சில காரியம் எப்படி ஒரு கண்ணாடி உடஞ்சி போய் சுக்குநூறாக உடஞ்சி போகுதோ அதை காட்டக்கூடியதான் இந்த கிரேக்க மொழி பதத்துக்கு அர்த்தம். நாசம் என்பது என்னென்னா, அது நாசமாக போச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஒன்றுமே இல்லாமல், அதாவது அவ்வளவு தான் முழுவதுமாக உடைந்து போய்விட்டது. அப்படின்னா என்ன? ஃபிசிக்கல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல் எல்லா விதத்துலையும் ஒரு மனுஷனுக்கு மாம்ச பிரகாரமாக, உணர்வு பிரகாரமாக, ஆவிக்குரிய முறையில் எல்லா விதத்திலையும் அது உடைந்து போனதாக நாசம். நிர்பந்தம் அப்படின்னா என்ன? மிசரி என்று சொல்லக்கூடியது. என்ன? அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு கடினமான காரியங்கள், இல்லை அவங்களுக்கு வரக்கூடிய துன்பம், கடினமான துன்பம், இல்லை ஆற்ற முடியாத ஒரு காரியம். இது எதை காட்டுகிறது? ஒரு மனுஷனுக்குள்ளே வரக்கூடிய, உள்ளுக்குள்ளே வரக்கூடிய அந்த பாவமான செயல்களை தெரிந்தெடுப்பதனால வரக்கூடிய ஒரு காரியத்தை, இது பூரா என்ன இருக்குது? இவர்களுடைய வழிகளில் இருக்கிறது, அவர்கள் வழிகளில் இருக்கிறது. இதை மறுபடியும் இங்கே சொல்லும்போது என்னென்னா, இது அவங்க நடக்கிற, அன்றாடம் நடக்கிற வழிகளில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அர்த்தத்தில் சொல்கிறாரு. இது ஏதோ ஒரு தவறான பாதையில் ஒரு நேரம் போயிட்டாங்க அப்படி இல்லை. இது ஏதோ ஒரு காலகட்டத்தில், ஒரு நேரத்தில், இல்லை தவறுதலாகவோ அந்த பாதையில் போயிட்டாங்கல்ல. இது அவங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் வழக்கம், இதைத்தான் அவங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தமாகத்தான் இங்கே சொல்லி கொடுக்குறாரு. அப்போ என்னென்னா, இங்கே பாவம் என்பது கர்த்தரை மாத்திரம் காயப்படுத்தலை, கர்த்தருக்கு மாத்திரம் இது பண்ணலை. இது என்ன பண்ணுது? ஒரு மனிதனுடைய உறவுகளை மொத்தமாக ஒன்றும் இல்லாமல் பண்ணுது. ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் ஒரு ஒரு உறவுகளே இல்லாதபடிக்கு அதை கெடுப்பது மாத்திரமல்ல, ஒரு மனுஷனுடைய ஆத்மாவையும் கெடுக்கக்கூடியதாக இருக்குது, ஆத்மாவை அழிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுது? எல்லாரையுமே இப்படி காயப்படுத்தக்கூடியதாக, எல்லாத்தையும் இப்படி ஒரு அழிவு பாதையில் கொண்டு போய் கொடுக்கறதா இருக்குது. மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 10வது வசனத்திலேருந்து 18வது வசனம் வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது எல்லாரையும் சேர்த்து சொல்கிறாரு. ஒரு தனிப்பட்ட மனிதனையோ ஒரு தனிப்பட்ட மக்களையே சொல்லலை. அப்போ என்ன? மிக தெளிவாக நமக்கு தெரிவது என்ன? அவங்களுடைய வழி என்ன இருக்குது? நாசம், நிர்பந்தம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளுது? இப்போ நீங்கள் நடக்கிற வழி எப்படி இருக்குது? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் நடக்கிற வழியில், நீங்கள் தெரிந்து நடக்கிற வழிகள் எப்படி இருக்கிறது? நாசம் பண்ணுகிற வழியா? அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கையை உடைந்து போகக்கூடியதாக, இல்லை ஒருத்தருடைய வாழ்க்கை அப்படியே ஒன்றுமில்லாமல் நிற்கதியாக போகக்கூடிய பாதையாக இருக்குதா? இல்லை நீங்கள் நடக்கக்கூடிய பாதை என்ன? மற்றவர்களுக்கு நிர்பந்தத்தை கொடுக்கக்கூடியதா? ஒருத்தருக்கு ஒரு காயத்தை உண்டு பண்ணக்கூடியதா? மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடியதா? இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குதா? ஏன்னா இதை நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லும்போது மிசரி ஆர் மெர்சின்னு சொல்லலாம். எப்படி? நீங்கள் நடக்கக்கூடிய பாதை, நீங்கள் ஒருத்தரை மிசரியிலேருந்து கர்த்தருடைய மெர்சிக்கு வழி நடத்த முடியும். ஆனால் நீங்கள் எங்கே நடக்கிறீங்க? நிர்பந்தத்தில் நடக்கிறீங்களா? இல்லை ஒரு மனிதனை கர்த்தருடைய இரக்கத்தில் ஒரு பாதையில் கொண்டு போகிறீங்களா? இல்லை நீங்கள் தெரிந்தெடுக்கக்கூடிய காரியம் ஒருத்தரை குணப்படுத்தக்கூடியதாக இருக்குதா, இல்லை காயப்படுத்தக்கூடியதாக இருக்குதா? இல்லை உங்களுடைய சாய்ஸஸ் ஹீலிங்கா இல்லை ஹார்மிங்கா? நல்லா சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். அப்போ நீங்கள் நடக்கக்கூடிய பாதை எப்படி இருக்கிறது? மற்றவர்களை அழிவுக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடியதாக இருக்குதா? எனக்கு அருமையானவர்கள், நன்றாக சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா இந்த நாட்களில்
மற்றவர்களை சரியான பாதையில் வழிநடத்தக்கூடிய மக்கள் குறைந்து கொண்டே போகிறாங்க. ஆனால் நீங்களும் நானும், கர்த்தரை அறிந்து கொண்ட நீங்களும் நானும் மற்றவர்களை தேவனுடைய செம்மையான நீதியின் பாதையில், சமாதானத்தின் பாதையில் வழிநடத்தக்கூடிய மக்களாக இருக்கணுமோ, இல்லை இப்படிப்பட்ட பொல்லாத வழியில் நடக்கிறவா இருக்கிறோமா? எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய பாதைகள் நீதியான பாதைகளாக இருக்கட்டும். நாசம், நிர்பந்தம் நம்மளுடைய பாதையில் இல்லாதபடி, ஆம், இப்படிப்பட்ட நிர்பந்தத்தில் இருக்கவங்கள தேவனுடைய இரக்கத்தின் பாதையில் கொண்டு போய் செல்வோமா? வல்ல பிதாவே, இதோ எங்களுடைய பாதை நீதியின் பாதையாய், செவ்வையின் பாதையாய் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல நாங்கள் வழி நடத்துகிறவர்களும் அப்படிப்பட்ட, ஆமாண்டவரே, நிர்பந்தத்தில் இருக்கிற மக்களை தேவனுடைய இரக்கத்தில் வழிநடத்தக்கூடிய மக்களாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்.